Hello friends, welcome to Trending Max channel. லாஸ்ட் வீடியோவில் வந்து மாடல் கொஷின்ஸ் டோபாலஜியோட மாடல் கொஷின்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸோட மாடல் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸும் நியூ சிலபஸில் ஆட் ஆகியிருக்க ஒரு டாபிக். இதுலேருந்து கொஞ்சம் மாடல் கொஷின் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். The mechanics based on Newton's law of motion and alternatively developed by Lagrange's Hamiltonian and other is called. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் தான். ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் தான் கன்வர்ஷன் ஆஃப் லாஸ், எனர்ஜி, லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம், யூனிவர்சல் வேலிடிட்டி, அந்த மாதிரி எல்லாத்த பொறுத்தவரையும் பேஸ் பண்ணி நமக்கு இருக்கிறது வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் தான். ஸோ இதோட ஆன்சர் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். If one of the image a coordinate system attached to a rigid body and one described the position of any particle relative to it, then such a coordinate system is called. ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம்னா XYZ ஒரு பிளேனில் XYZ ஆக்சிஸ் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா XYZங்கிற பிளேன் இருக்கும். XYZ இது நமக்கு ஆக்சிஸ், 0ங்கிற ஆக்சிஸ். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன் டிஸ்கிரைப் த பொசிஷன் ஆஃப் எனி பார்ட்டிக்கல் ரிலேட்டிவ் டு, ஏதோ ஒரு இதுக்கு ரிலேட்டிவ் டு, ஏதோ ஒரு ஆக்சிஸ்க்கு ரிலேட்டிவ் டுவாக இருக்குது ஒரு பொசிஷன், ஒரு பார்ட்டிக்கலோட பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இசட்டுக்கு ரிலேட்டிவாக இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைனாக வரும். ஓகே தான். ஸோ இது வந்து பார்ட்டிக்கல். ஸோ எக்ஸு ஒய்இ இசட்டு டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும் நமக்கு, அதனால் XYZ டீன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் இந்த சிஸ்டம் தான் நமக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க. இந்த சிஸ்டம் பேரை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இந்த சிஸ்டமோட பேர் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் தான் இந்த கொஷினோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தேர்ட் கொஷின் என்னென்னு பார்த்தோம்னா த சிம்பிளஸ்ட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இஸ் கால்டு. ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேயே சிம்பிளஸ்ட்டாக இருக்கிற ரெஃபரன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டுருக்காங்க. அந்த சிஸ்டம் நேம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ சிம்பிளஸ்ட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிளஸ்ட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு தான் இன்னொரு நேமில் சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இதோட ஆன்சர் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். இங்கே கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் the position of the particle at any point of its path is given by the position vector r and is expressed as. கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டமில் பார்ட்டிக்கலோட பார்த்து நம்ம பொசிஷன் வெக்டர் ஆர்னு எடுத்துக்குவோம். ஸோ அதை அந்த பார்ட்டிக்கலோட எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம், ஸோ அதோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு XI வெக்டர் ப்ளஸ் YJ வெக்டர் ப்ளஸ் ZK வெக்டர், இப்படி தான் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ இதோட ஆன்சர் வந்து பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். லெட் R ஈக்குவல் டு R ஆஃப் T அப்டைன் த வெலாசிட்டி. ஸோ ஆருங்கிறது நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா R ஆஃப் Tங்கிற டீயை பொறுத்து ஃபங்க்ஷனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. வெலாசிட்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஆரை டீயை பொறுத்து 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு வெலாசிட்டி. ஸோ ஆருங்கிறது நம்ம முதல் கொஷின்லேயே பார்த்தோம். ஆருங்கிறது ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், XI வெக்டர் YJ வெக்டர் ப்ளஸ் ZK வெக்டர். ஸோ டீயை பொறுத்து இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ TR டிவைட் பை TT ஈக்குவல் டு DX டிவைட் பை TT I வெக்டர் ப்ளஸ் DY டிவைட் பை TT J வெக்டர் ப்ளஸ் TZ டிவைட் பை TT K வெக்டர்னு வரும். ஸோ இதுதான் நம்மளோட வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டிக்கான ஃபார்முலா இதுதான். இது எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ dr டிவைட் பை dt ஈக்குவல் டு dx டிவைட் பை dt, dy டிவைட் பை dt, dz பை dt, ijk எல்லாமே இருக்குது. ஸோ ஆன்சர் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சேம் அதே தான். r ஈக்குவல் டு r2னா அப்டைன் த ஆக்சிலரேஷன். ஸோ வெலாசிட்டியோட ஃபார்முலா வந்து dr டிவைட் பை dt. அதே மாதிரி ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா d² r டிவைடட் பை
dt ஸ்கொயர். ஸோ ஆரை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா அது வெலாசிட்டி, அதே ஆரை டபுள் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா அது ஆக்சிலரேஷன். ஓகேவா? ஸோ ஆக்சிலரேஷனோட இப்போ வேல்யூ என்ன வரும் அப்படின்னா செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போ டி ஸ்கொயர்டு ஆர் டிவைடட் பை டிடி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு டி ஸ்கொயர்டு எக்ஸ் டிவைடட் பை டிடி ஸ்கொயர்டு ஐ வெக்டர் ப்ளஸ் டி ஸ்கொயர்டு ஒய் டிவைடட் பை dt squared j vector plus d squared z divided by dt squared k vector. இதுதான் நம்மளோட ஆக்சிலரேஷன் ஃபார்முலா. ஸோ டி ஸ்கொயர்ட் ஆர் ஈக்குவல் டு இதாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். எ பாடி கண்டினியூஸ் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அன்லெஸ் நாட் டிஸ்டர்ப்டு பை சம் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். திஸ் இஸ். ஸோ இது வந்து என்ன லான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பாடி கண்டினியூஸாக ரெஸ்ட்லேயோ இல்லை யூனிஃபார்ம் மோஷன்லேயே இருக்குது. எப்போ அப்படின்னா அந்த ஒரு பாடியை போய் நம்ம எக்ஸ்டர்னலாக எந்த ஃபோர்ஸோ எந்த இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணாத வரைக்கும் அது என்னவாக தான் இருக்கும், ஒரு ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்கும், இல்லைனா ஏதோ ஒரு யூனிஃபார்ம் மோஷன்லேயே தான் இருக்கும். ஸோ இந்த லா என்ன லா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த லா என்ன அப்படின்னா நியூட்டன்ஸ் ஃபஸ்ட்டு லா. இந்த லாவோட இன்னொரு நேம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லா ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகேவா? லா ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, லா ஆஃப் இனர்டியா. ஸோ லா ஆஃப் இனர்டியா இதை வந்து நம்ம லா ஆஃப் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா சொல்லுவோம், இல்லைனா லா ஆஃப் இனர்டியான்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. இங்கே ஆப்ஷனில் இருக்குது நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். The time rate of change of momentum is proportional to the impressed force. This is. So மொமெண்ட்டோட டைம் ரேட் சேஞ்சும் எதுக்கு ப்ரொபோஷனல், டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னா ஒரு ஃபோர்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன லா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன்ஸ் செகண்ட் லா. என்ன லா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர்ஸ் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஸோ மொமெண்டம். ஸோ மொமெண்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா டிபி டிவைட் பை டிடின்னு சொல்லுவோம். ஓகே தானே? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிபி டிவைட் பை டிடி. ஸோ இது வந்து நியூட்டன் செகண்ட் லா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். டு எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். திஸ் இஸ். ஸோ இது எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த லா என்ன லான்னு. இது நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஸோ ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ இது வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். லா ஆஃப் ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேறு நேம் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ லா ஆஃப் ஃபோர்ஸுங்கிறது நியூட்டன்ஸோட செகண்ட் லா. லா ஆஃப் ஃபோர்ஸுங்கிறது நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ஸோ ஆன்சர் நியூட்டன் செகண்ட் லா. நெக்ஸ்ட்டு லா ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் இஸ் லா ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். இது வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா. லா ஆஃப் ரியாக்ஷன் அண்ட் ஆக்ஷன் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா. நெக்ஸ்ட் கொஷின். On dash is the one in which the law of inertia holds true. So law of inertia வந்து எந்த எனர்ஜிக்கு வந்து ட்ரூ ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இனர்டியல் ஃப்ரேமுக்கு ஹோல்ட் ஆகும். ஏன்னா எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ரிசல்ட்டை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, inertial frame a body not expressing any force appears unaccelerated because from Newton's second law
எஃப் ஈக்குவல் டு எம்ஏ ஈக்குவல் டு 0. ஸோ இனர்டியல் ஃப்ரேம் தான் இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், த லா ஆஃப் இனர்டியா வாஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டட் பை. ஸோ லா ஆஃப் இனர்டியா வந்து ஃபஸ்ட்டு யாரை வந்து ஸ்டேட் பண்ணா, அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா கலீலியோ. ஸோ கலீலியோங்கிறவர் தான் நியூட்டனோட ஃபஸ்ட்டு லா இருக்கு இல்லையா, நியூட்டன்ஸோட ஃபஸ்ட்டு லா இல்லைன்னா லா ஆஃப் இனர்டியா அப்படின்னு சொல்லுவோம். லா ஆஃப் இனர்டியா இந்த வந்து அவர் தாங்க வந்தார். ஸோ இதுக்கு வந்து இந்த இனர்டியா ஃப்ரேம் இருக்கு இல்லையா, கொஷினில் பார்த்தோம் இல்லையா, இனர்டியால் ஃப்ரேமை நம்ம இன்னொரு நேம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கலீலியோ ஃப்ரேம்னு தான் சொல்லுவோம். இனர்டியா ஃப்ரேமை இன்னொரு நேம் கலீலியோ ஃப்ரேம். ஸோ இதோட ஆன்சர் கலீலியோ. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இஃப் ஆர் பி எ ரேடியஸ் எம்இ த மாஸ் ஆஃப் எர்த் ஃபைண்ட் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆன் த ஒன் பாடி பை எர்த். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, எஃப்ங்கிறது நமக்கு எப்படி, எஃப்ங்கிற ஃபார்முலா என்னன்னு தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, எஃப் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு எம்இ எம்ஜி டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். எம்ஜிங்கிறது தான் நமக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா? இப்போ எம்ஜி தான் நமக்கு வேணும். ஸோ இந்த ஃபார்முலாவிலேருந்து நான் எம்ஜி கொண்டு வந்தேன் அப்படின்னா எம்ஜி ஈக்குவல் டு இந்த மற்ற டேர்ம்லாம் லெஃப்ட் சைடு வந்துடுமா. ஸோ டிவைடில் இருக்க ஆர் ஸ்கொயர் மல்டிபிகேஷன் வந்துடும். அப்போ எஃப் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை மல்டிபிகேஷன் இருக்கிற டிவைடில் வந்துடும், ஜி எம்இன்னு வந்துடும். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எம்ஜி ஈக்குவல் டு எஃப் ஆர் ஸ்கொயர்ட் எம்ஜிக்கு இது ஃபார்முலா. இதில் வந்து எஃப் தான் இதில் கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் வந்து ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். The dash is defined as a vector quantity equal to the product of mass of the particle and its velocity vector அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ dash is defined as, ஸோ எதை வந்து நம்ம வந்து வெக்டர் குவான்டிட்டிக்கு ஈக்குவலாகவும் ப்ராடக்ட் ஆஃப் மாஸ், பார்ட்டிகளோட ப்ராடக்ட் ஆஃப் மாஸுக்கும் வெலாசிட்டி வெக்டருக்கும் இருக்கிறத நம்ம என்ன டிஃபைன் பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி என்ன டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா லீனியர் மொமெண்டம்னு டிஃபைன் பண்ணுவோம். லீனியர் மொமெண்டமை தான் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு வெக்டர் குவான்டிட்டி அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ப்ராடக்ட் ஆஃப் மாஸ், அந்த பார்ட்டிகளோட ப்ராடக்ட் ஆஃப் மாஸுக்கும் வெலாசிட்டி வெக்டருக்கும் வெக்டரோட ப்ராடக்ட்டுக்கு தான் நமக்கு வந்து இந்த லீனியர் மொமெண்டம்ங்கிறது ஈக்குவலாக இருக்கும். ஸோ பி வெக்டர் ஈக்குவல் டு எம்வி வெக்டர்னு சொல்லலாம். ஓகேவா? இதில் மாஸ் எம்ங்கிறது பார்ட்டிகளோட மாசு, எம்ங்கிறது பார்ட்டிகளோட மாசு, விங்கிறது வெலாசிட்டி வெக்டர். ஓகேவா? வெலாசிட்டி. ஸோ அப்போ லீனியர் மொமெண்டம் பி வெக்டர் ஈக்குவல் டு எம்வி வெக்டர்னு சொல்லுவோம். அதுதான் இப்படி டிஃபைன் பண்ணுவோம். லீனியர் மொமெண்டம் தான் இப்படி டிஃபைன் பண்ணுவோம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த டேஷ் ஆஃப் பார்ட்டிக்கல் அபவுட் எனி ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஓ அஸ் ஆர்ஜின் இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் ஆர் வெக்டர் கிராஸ் பி வெக்டர். ஸோ நான் என்ன எடுத்துக்கணும்னா எல் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் பி வெக்டர். இதில் ஆர் வெக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல். ஆர் வெக்டர்ங்கிறது பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் எதுலேருந்து, ஃப்ரம் ஆர்ஜின் ஓலேருந்து. ஓகேவா? அண்டு பி வெக்டருங்கிறது என்னென்னா லீனியர் மூமெண்டம். லாஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம் இல்லையா, பி வெக்டருங்கிறது லீனியர் மூமெண்ட். ஸோ இதுலேருந்து நான் இதை வந்து என்ன டிஃபைன் பண்ணுவேன்னா எல் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் ப்ளஸ் பி வெக்டருங்கிறது என்ன டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னா ஆங்குலர் மூமெண்டம் டிஃபைன் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ஆங்குலர் மூமெண்ட்டுங்கிறது எல் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். the dash about 0 is defined as r vector cross f vector. எதை வந்து நான் r vector cross f vectorன்னு டிஃபைன் பண்ணுவேன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எதை டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னா டோர்க் q அப்படிங்கிறது தான் வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா r vector cross f vectorன்னு சொல்லுவேன். ஸோ ஆன்சர் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம்.
the dash by a force acting on a particle having position vector is given by dw equal to f vector dot dr vector அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன்ங்கிறது தான் ஒரு ஃபோர்ஸு ஆக்டிங் அந்த பார்ட்டிகல் ஹேவிங் பொசிஷன் வெக்டர். ஸோ ஒரு பொசிஷன் வெக்டரில் ஆக்ட் பண்ணுறது தான் ஒர்க் டன்ங்கிற ஃபோர்ஸு. ஸோ டிடபிள்யூ ஈக்குவல் டு எஃப் வெக்டர் இன்ட்டு டிஆர் வெக்டர்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் ஒர்க் டன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். டேஷ் ஆஃப் ஆன் ஏஜென்ட் இஸ் த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். ஸோ இதோட ஆன்சர் வந்து பவருங்கிறது தான் இதோட ஆன்சர். பவர் இஸ் அன் ஏஜெண்ட், ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். ஒரு ஒர்க்கில் இருக்கிற ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் பவர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் எனக்கு டேஷ் ஆஃப் எ பார்ட்டிக்கல் இஸ் டிஃபைன்ட் அஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல் அண்டு த ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் வெலாசிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டெஃபினிஷன் தான். ஸோ இதோட டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜியோட டெஃபினிஷன். ஸோ கைனெட்டிக் எனர்ஜியை நான் எப்படி டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா அது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா half product of மாஸோட half product 1/2 into m and square of the velocity mv squared. ஸோ இதுதான் வந்து கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1/2 into mv squared. half of the product of மாஸோட ஹாஃபு, அடுத்தது வந்து ஸ்கொயர் ஆஃப் வெலாசிட்டியோட ஸ்கொயர். ஸோ இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. இது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, வெக்டர் குவான்டிட்டி கிடையாது. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னா the law of conversion of momentum is. ஸோ லா ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் த மொமெண்டம் இஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேலிடிட்டி அட் ரியலிஸ்டிக் ஸ்பீட்ஸ். ஸோ எது வரைக்கும் வேலிடிட்டியாக இருக்கும் அப்படின்னா ஒரு ரியலிஸ்டிக் ஸ்பீடில் மட்டும்தான் இந்த லா ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் மொமெண்டம் வந்து வேலிடிட்டியாக இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் வேலிடிட்டி அட் ரியலிஸ்டிக் ஸ்பீட்ஸ். நெக்ஸ்ட் கொஷின். If the work done by a force is moving a particle from one point to another is independent of the path traversed by the particle, then the force is said to be. நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஒன் பாயிண்ட்லேருந்து அனதர் பாயிண்ட்டுக்கு இண்டிபெண்டன்ட் பாத்தில் ட்ராவல் ஆகுது அப்படின்னா அந்த ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள், இந்த ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறது கன்வர்சிவ் ஃபோர்ஸுக்கு என்னன்னா எக்ஸாம்பிள்னு சொல்லுவோம். ஓகேவா? கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The work done by conservative force around a closed path is. ஸோ closed பாத்தில் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸோட ஒர்க் டன் வேல்யூ எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட வேல்யூ எப்படி இருக்குன்னா 0 இருக்கும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் இன்ட்டு டிஆர் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும்னா 0 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா the region in which the particle is expressing a conservative force is called as. The region in which the particle expressing a conservative force is called the. என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபீல்டுங்கிறது தான் இந்த கொஷினோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின். In the absence of external force, the linear momentum of the particle is conserved. This is so conserved linear momentumங்கிறது p வெக்டர்னு சொல்லுவோம். கன்சர்வ்டுன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஒரு கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு ஆப்சண்ட்டாக இருக்கும்போது கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும்.
ஸோ இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது வந்து ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். அந்த தியரத்தை என்ன சொல்லுவோம்னா கன்வர்ஷன் தியரம் ஃபார் லீனியர் மொமெண்டம். கன்வர்ஷன் தியரம் ஆஃப் லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்ட்டை பொறுத்து தான் உள்ளது. ஸோ இது வந்து கன்வர்ஷன் தியரம் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்லேருந்து ஒரு 25 கொஷின்ஸ் தான் இப்போதைக்கு எடுத்து போட்டிருக்கேன் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்லேருந்து. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுமோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா டைம் 2 months தான் இருக்குது. கொடுத்துருக்கிறதுபடி 2 months தான் இருக்குது. ஜூலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு. இந்த ஜூலையில் ஒரு 15 டேஸு. நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட்டில் ஒரு 30 டேஸு. செப்டம்பர் 28 தான் சொன்னாங்க. செப்டம்பர் 28 டேட் மாற்றுறாங்க. ஸோ செப்டம்பர் 28 வச்சுக்கிட்டோம்னாலும் அதுலேயும் ஒரு 25 டேஸ்னு வச்சுக்கிட்டோம்னாலுமே நமக்கு டேட்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ 2 months 70 days கிட்ட தான் வரும். ஓகேவா? 75 டேஸ்க்கு தான் வரும். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு 75 டேஸ்க்குள்ளே எவ்வளோ ரெஃபர் பண்ணி எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லா ஸ்கோர் பண்ணி பிஜி அசிஸ்டண்ட்டாக பொசிஷனில் போய் உட்காருவீங்க. எல்லாருக்குமே என்னோடய ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கொஷின்ஸ் கண்டினியூஸாக போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.